இந்த தலைப்பை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு சந்தேகமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். வணக்கம் மக்களே, நாங்க இந்த காணொளி ஊடாக என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ஆடு கத்துற சத்தத்துல அரிசி எப்படி வைக்கிறேன். இந்த தலைப்பை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு சந்தேகமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். இப்ப பக்கத்துல எங்களுக்கு ஆடுகள் இருக்கு, தேவையான பொருட்களும் இருக்கு. நாங்கள் இதை எப்படி செய்ய போறோம் என்பதை காட்டுறோம், வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் இப்ப இந்த 2 ஆடுகளும் கத்துற சத்தத்தை வைத்துதான் அரிசியை வைக்க போகின்றோம். இந்த ஆட்டுக்குடின சத்தத்தையும் வச்சு அரிசியை வைக்க போகின்றோம். எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கு. அடுப்பு இருக்கு, பானை இருக்கு, தேவையான தண்ணீர் இருக்கு, அரிசி இருக்கு, வடிச்ச அரிசி இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு. இப்ப ஆடு கத்துற சத்தத்தை வைத்து அரிசி வேக வைக்கிறது அப்படின்றது பார்க்க போன்றோம். பின்னால ஆடுகள் கத்திக்கொண்டு நிக்கணும். இப்ப அரிசியை முதல் பானைக்க போடும். ஆடு கத்த போல நினைக்கிறேன். இப்ப வந்து இது ஆடு கத்திடுது. கொஞ்சத்தால் அரிசியும் வந்துடும். சரி, அரிசி எல்லாம் போட்டாச்சு. எனக்கு பின்னால 2 ஆடுகள் நிக்குது, ஒரு பெரிய ஆடு, ஒரு சின்ன ஆடு. அந்த 2 ஆடுகளும் கத்துற சத்தத்தை வச்சுதான் அரிசியை வைக்க போறேன். இப்ப அரிசி போட்டு அரை மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும். இப்ப இந்த ஆடுகளும் நேரம் கத்தி கொண்டிருந்தது. இப்ப அரை மணி நேரம் தாண்டி 3/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வெந்த பாடில்லை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில் நான் சொல்லிக்க வந்திருக்கும், ஆடு கத்துற சத்தத்துல வச்சு அரிசி என்ன வைக்கிறேன், ஒரு முட்டாள் இப்படி சொல்றான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இருந்தாலும் நான் காணொளியின் ஆரம்பத்தில் உங்களை சொன்ன மாதிரி ஆடு கத்துற சத்தத்தை வைத்து அரிசி வேக வைத்தே காட்டியே தீர்வேன். ஆடு கத்துற சத்தத்துல அரிசி வேகும். ஆனா இந்த முறையில இல்ல, வேற இன்னொரு முறை இருக்கு. இப்படி என்று செய்து காட்டுறேன், பாப்பம் வாங்க. இந்த 2 ஆடுகளும் என்னத்துக்காண்டி கத்துது? ஆடு எப்படியும் கூடுதலா பசிதான கத்தும். இது தெரியாம இவ்வளவு நேரம் அந்த ஆடுகளை கத்த வச்சுட்டு பாருங்க. அப்ப ஆட்டுக்கு தேவையான குலைய வெட்டி ஆட்டுண்ட பசியை முதல்ல போக்குவோம். ஆடுகளுக்கு தேவையான குலை வெட்டியாச்சு. இனி போய் குலைய போடுவோம். இப்பவும் சொல்றேன், ஆடு கத்துற சத்தத்துல வச்சு நான் அரிசியை வச்சு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். ஆடு கத்தினது, ஆடு குலை சாப்பிடுது. பாப்போம் அரிசி வேகுதோண்டு. அரிசி இது வரைக்கும் வேக இல்லை. அரிசியை வேக வச்சு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆடு கூட சாப்பிட்டுட்டுது. அந்த ஆடுகள் சாப்பிட்டா பிறகு சின்ன சின்ன தடிகள் கிடைக்கும். தடிகளை காய வச்சு 2-3 நாள், இப்ப யாழ்ப்பாணம் சரியான வெயிலா இருக்கு. அப்ப அந்த தடிகளை விறகுகள் வந்து விலகி காய்ந்து விடும். ஆகவே இந்த தடிகளை வைத்து நாங்கள் அரிசியை வந்து வேக வைக்க முடியும். அதே நேரம் ஆட்டுக்கு தேவையான குலையை உடைக்க போகும்போது கொஞ்சம் சுள்ளி தடிகள் எடுத்து நான் இதுக்கு தேவையான சுள்ளி தடிகள் எடுத்து நான் அப்ப அந்த தடிகளையும் அந்த ஆடுகள் சாப்பிட்டு மிச்ச சுள்ளி தடிகளையும் எடுத்து நான் இப்ப அடுப்பு மூட்ட போறேன்.
இந்த விறகு கிடைச்சதுக்கு காரணம் ஆடு கத்தினுடையதான் இந்த விறகு எனக்கு கிடைச்சது. பாருங்கள் நண்பர்களே, நான் இப்ப ஆட்டுக்கு பசிக்கு குளியொடிக்க போகணும்னா குளியொடிக்க போன இடத்துல அங்க கிடைச்ச விறகுகள் மற்றும் ஆடுகள் சாப்பிட்டு எஞ்சின விறகு தடிகளை வச்சுத்தான், விறகு தடிகளை காய வச்சுத்தான் நான் இப்ப அடுப்பு மூட்டி சமைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயம் நடந்ததுக்குரிய காரணமே ஆடு கத்தினுடையதான். பாத்தீங்களா எவ்வளவு இப்படி பத்தி எறியுதுண்டு. இதுக்கெல்லாம் காரணம் ஆடு பசியால கத்தினதுதான். நான் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றிட்டேன். ஆடு கத்துற சத்தத்துல நான் இப்ப அரிசியை வேக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், ஆடு கத்துனதால அது இந்த பசியை தீர்க்க போய் எங்களுக்கு நிறைய சொல்லி விறகு கிடைச்சிருக்கு. எங்களுடைய அவசரமான விறகு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த சொல்லி விறகுகள் போதுமானதாக இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஆடு கத்துற சத்தத்துல அரிசியை வேக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்ப பாருங்க, நன்கு வெந்து வந்து விட்டது. நான் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிரூபித்து காட்டிவிட்டேன். ஆடு கத்தும் சத்தத்தில் அரிசியை வேக வைத்து காட்டிவிட்டேன். பாருங்க, நன்கு வெந்து வந்து விட்டது. என்ன நண்பர்களே, காணொளியின் ஆரம்பத்தில் நான் கூறியது போல ஆடுகள் கத்திய சத்தத்தில் அரிசியை வேக வைத்து காட்டிவிட்டேன். இந்த காணொளி யாரையும் ஏமாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட காணொளி கிடையாது. மாறாக கிராமங்களிலே கால்நடை வளர்ப்பின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லுவதற்காகவே இந்த காணொளி தயாரிக்கப்பட்டது. வீட்டுக்கு வீடு ஆடுகள் மாடுகள் போன்ற கால்நடைகளை வளர்ப்பதன் மூலம் பொருளாதாரத்தை சேமிக்கவும் முடியும், பொருளாதாரத்தை ஈட்டவும் முடியும். ஆடுகள் மாடுகள் கோழிகள் போன்ற கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுங்கள். 2 ஆடுகள் பசியால் கத்தியதால் ஒருவேளை உணவுக்கான விறகுகள் கிடைத்தன. ஆட்டுப்பண்ணைகள் மாட்டுப்பண்ணைகளை உருவாக்குவதன் மூலம் உங்கள் வீட்டு பொருளாதாரத்தை மட்டுமல்லாது இந்த நாட்டு பொருளாதாரத்தை கூட உங்களால் உயர்த்த முடியும். நன்றி நண்பர்களே. எமது காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே மணிப்பொத்தானையும் அழுத்துங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.